Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட் ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பவர் சிஸ்டம் அப்படினு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய வேணும்னா கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. சோ ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆர் ஸ்கின் ஆஃப் த கண்டக்டர் கேரிங் ஏசி இஸ் கால்ட் ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கரண்ட், அதாவது இப்ப நான் வந்து ஏசி சப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப ஒரு கண்டக்டர்ல நமக்கு கரண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா இல்லாம நான் யூனிஃபார்மா இருக்கும். நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிற இதுல சென்டர்ல நமக்கு இல்லாம சர்ஃபேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்ப current distributed over the skin or surface of the conductor rather than central part அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்பனா நமக்கு ஃப்ரீக்வன்சி சப்போஸ் 0. ஸோ ஃப்ரீக்வன்சி எப்போ 0? ஒரு டிசி சப்ளை கொடுக்குறப்ப இட் இஸ் 0. அப்ப டிசி கரண்ட் நம்ம பாஸ் பண்றப்ப கரண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா எப்பவுமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது is predominant in AC supply ன்னு சொல்லுவாங்க, but not in DC அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.